வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 10 தீன் மச்லியாங் 3 ஃபிஷஸ் 3 மீன்கள். बहुत समय पहले की बात है, ரொம்ப நாளைக்கு முன்னாடி லாங் டைம் एगो उत्तर भारत के एक सुंदर सरोवर में 3 मछलियाँ रहती थीं जिनमें गाढ़ी मित्रता थी. ஸோ உத்தர் பாரத்னா என்னென்னா நார்த் இந்தியா. உத்தர்னா நார்த்து, பாரத்னா இந்தியா. நார்த் இந்தியாவில் வந்துட்டு சுந்தர் சரோவர்னா ஒரு அழகான லேக், பியூட்டிஃபுல்லான லேக் ஒன்று இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபிஷ்ஷஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்தது. அவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கடி மித்ரதா, ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருந்து வந்தாங்க. तीनों मछलियाँ सरोवर की अन्य मछलियों के साथ मिलजुल कर विनोद और सैर करती रहती थी. இந்த 3 ஃபிஷ்ஷஸும் அங்கே இருக்க அதர் ஃபிஷ்ஷஸோட, அந்நிய மச்சிலியோங்கன்னா அதர் ஃபிஷ்ஷஸ் கூட மில்ஜுல்கர் ஒன்றா நல்லா மிங்கிள் ஆகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. इनमें से पहले मछली का नाम था अंगद विदाता. இதில் ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னா अंगद विदाताன்னு சொல்கிறாங்க. वह बहुत बुद्धिमती थी और अपने नाम के अनुसार विषय की संभावित समस्याओं का हल पहले से ही निकाल कर रखती थी. ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபிஷ்ஷோட நேம் வந்துட்டு அங்கத் விதாத்தா. அந்த நேமோடைய மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, அது வந்துட்டு ரொம்ப கிளவரானது. பகுத் புத்திமதினா ரொம்ப கிளவரான ஃபிஷ்ஷாக வந்து இருந்தது. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பவிஷ்யம், அதாவது வந்துட்டு ஃப்யூச்சர். பவிஷ்யம்னா என்னென்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரீரியராகவே முன்னாடியே வந்துட்டு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து ஃபைன் பண்ணி வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஃபிஷ்ஷாக வந்து இருந்தது. அது பேர் தான் வந்துட்டு அங்கத் விதாத்தா. दूसरी मछली का नाम था प्रत्युत्पन्नमती. ஸோ செகண்ட் ஃபிஷ்ஷோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா प्रत्युत्पन्नमतीன்னு சொல்கிறாங்க. जैसा उसका नाम था वैसी ही तीक्ष्ण और तीर उसकी बुद्धि थी. ஸோ செகண்ட் ஃபிஷ்ஷோடைய நேம் வந்து பிரத்யுத்பன்னமத்தின்னு சொல்கிறாங்க. அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு. தீக்ஷனா ஷார்ப்புன்னு சொல்கிறாங்க. தீர்னா குயிக்காக சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபிஷ்ஷாக இருந்தது. भविष्य की किसी भी आवश्यक समस्या का पहले से समाधान करने की आवश्यकता नहीं समझती थी, क्योंकि उनकी सूझबूझ इतनी पैनी थी कि वह समय पड़ने पर किसी भी उलझन का हल क्षण भर में निकल लेती थी. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஃப்யூச்சருக்கான ப்ராப்ளத்தை பற்றிலாம் வந்துட்டு யோசிக்காது. அந்த ஷார்ப்பான மைண்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுன்னா, ஆன் டைம் அந்த மூமெண்ட்டில் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து அப்போவே வந்து ஃபைன் பண்ணிக்கும். முன்னாடியே அதை பற்றி யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்காது. அது என்ன பண்ணும், குயிக் அண்ட் ஷார்ப் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, அந்த டிஃபிகல்ட்டியோடைய மொமெண்ட்டில் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணிக்கும். तीसरी मछली का नाम था यत भविष्य. ஸோ மூணாவது மீனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா यत भविष्यன்னு சொல்கிறாங்க. अपनी नाम के अर्थ को वह भी सार्थक करती थी. वह किसी भी संकट की संभावना पर ध्यान नहीं देती थी तथा श्रम और चिंता से बचती थी. ஸோ மூணாவது ஃபிஷ்ஷோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா यत भविष्य. இந்த நேம்க்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ஃபேட்டலிஸ்ட்னு சொல்கிறாங்க. விதி எப்படியோ அப்படி நடக்கட்டும், நம்ம வந்து யோசிச்சோ இல்லை என்ன பண்ணாலும் அது வந்து மாறாது, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கணுன்றது தான் வந்து यत भविष्यவுடைய மீனிங். ஸோ அது வந்து ஒரு ஃபேட்டலிஸ்ட்னு சொல்கிறாங்க. விதிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, சங்கட்டுக்கு சம்பாவனா, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டேஞ்சர், அதாவது எந்த ஒரு டேஞ்சர் வந்தாலும் அதை பற்றி தியான் நகி தேத்தி, எந்த ஒரு டேக் கேரும் வந்து பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரம்னா எஃபோர்ட் எதுவும் போடாமல், சிந்தானா ஒரி எதுவும் பண்ணாது. ஃப்யூச்சருக்காக எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாது, அதுக்காக எந்த ஒரு ஒரியும் படாது. என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து यत भविष्य. उसका मत था कि यत्न करने और सोचने विचारने से कोई लाभ नहीं, क्योंकि जो होना होगा सो तो होगा ही. इसलिए जब सब कुछ
भाग्य के भरोसे छोड़े देना चाहिए और निश्चिंत होकर आनंद से रहना चाहिए. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட்டலிஸ்ட் மெயினாக இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணாதுன்னா ஃப்யூச்சரை பற்றிலாம் ரொம்ப திங்க் பண்ணாது. அது அப்படி திங்க் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை, கோய் லாப் நகி, அதாவது ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற ஆள். ஸோ என்ன நடக்கணும்னு இருக்குதோ ஜோ ஹோனா ஹோகா, என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது அப்படியே நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த தேர்ட் ஃபிஷ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிக்ஷேத் ஹோக்கர்னா அப்படின்னா எந்த ஒரு ஒரியும் வந்து எடுத்துக்காது. அது வந்து எப்படி வந்து ஜாலியாக ஹாப்பியாக ஆனந்தமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகலான்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து எக் பவிஷ்யன்ற ஃபிஷ். एक दिन शाम के समय उस सरोवर के किनारे से अक्षरमात तो मछुआरे निकल रहे थे. उन मछुआरों ने यह सरोवर पहले कभी नहीं देखा था. ஸோ ஒரு ஈவினிங் டைமில் சாம்கே சமயம்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரோவர்கே கினாரி அந்த லேக்கோடைய பேங்க் ஏரி கரையில் வந்து பார்த்திங்கன்னா தோ மச்சுவாரே 2 மீனவர்கள் வந்துட்டு வராங்க. அந்த மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த லேக்கை வந்து பார்த்ததில்லை. பகலி கபி நகி தேக்கா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏரியை வந்து பார்த்ததே இல்லை. इतना रमणीय स्थान देखकर वे सरोवर के किनारे विश्राम करने बैठ गया. ஸோ அந்த அழகான ரமணியனா பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்த்த உடனே அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த லேக்கோடைய பேங்க்கில் லேக்கோடைய கரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. क्षण पर में उनका ध्यान पानी में सैर करती हुई मछलियों पर गया. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாட், அவங்களுடைய கவனம்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா பானியுமே சைர் கர்னே அந்த வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மச்சிலியும் அந்த ஃபிஷ்ஷஸ் மேலே வந்து அவங்களுடைய கவனம் வந்து போகுது. देखो इतनी इस सरोवर में कितनी बड़ी बड़ी मछलियाँ है, कितनी बड़ी बड़ी मछलियाँ है, பகலே மச்சுவாரே போலா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் பாரு எவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸாக இருக்குது. படி படி இங்கே பா வரணும், படி படி மச்சிலியாங் ஹே, இங்கே வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபிஷர்மேன் வந்து சொல்கிறாரு. ஹரே இத்தனி சாரி மச்சிலியாங் ஏக் ஹி ஜகத் ஹம்னே பகலே தபி நகி தேகி, தூசரா மச்சுவாரா போலா. ஸோ ஆமாம் ஆமாம் ஹானா எஸ் எஸ்ன்னு சொல்கிற மாதிரி இத்தனை சாரி மச்சிலியாங்க இவ்வளோ நிறைய ஃபிஷ்ஷஸை வந்துட்டு ஏகி ஜக ஒரே பிளேஸில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஃபிஷர்மேன் வந்து சொல்கிறாங்க. பகலே மச்சுவாரே நே ஃபிர் கஹா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபிஷர்மேன் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, பாயி கல் சவேரே ஹம் யஹா படா ஜால் லேக்கர் ஆயேகே और इन सब मछलियों का पकड़ेंगे. ஸோ நாளைக்கு பிரதர் நாளைக்கு காலையில் நம்ம வந்துட்டு பெரிய நெட்டாக படே ஜால்னா பெரிய நெட்டாக வந்து கொண்டு வரலாம், கொண்டு வந்துட்டு இந்த எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து கேட்ச் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ठीक है दूसरे मछुआरे ने सहर्षों सम्मति दिखाई और दोनों मछुआरे उत्साह से उठकर घर की ओर चल गए. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஃபிஷர்மேனை வந்து என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்ரியும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க 2 பேரும் வந்துட்டு உற்சாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து எழுந்து கிளம்பி போகிறாங்க. உற்சாகத்தை விட்டுக்காரு சந்தோஷத்தோடு எழுந்து வீட்டுக்கு போகிறாங்க. मछुआरों की बातों तीनों मछलियों ने सुन ली. ஸோ அந்த ஃபிஷர்மேனோடைய டாக்கை அவங்க பேசிகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஃபிஷ்ஷஸும் வந்து கேட்குது. उन्होंने तुरंत सरोवर की सभा मछलियों के बुलाकर एक सभा की. ஸோ உடனே சடனாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் அதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சபி மச்சிலியாங்க எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து கூப்பிட்றாங்க. புலாக்கர்னா கால் பண்ணுறாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபா ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க. अंगद विधाता ने सब मछलियों को संबोधित करने बताया. அந்த अंगद विधाताன்ற ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு அட்ரஸ் வந்து பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. अगले दिन सवेरे सरोवर पर जाल डालकर सब मछलियों को पकड़ने की योजना बना रही है. यह सुनकर सब मछलियाँ
भयभीत हो गई और पूछने लगी कि क्या करना चाहिए. ஸோ இதை கேட்ட உடனே அந்த அங்கத் விதாதா எல்லா ஃபிஷஸையும் கூப்பிட்டு மீட்டிங் வந்து போட்டு என்ன சொல்கிறதுனா, டுமாரோ மார்னிங் நாளைக்கு காலையில் வந்துட்டு அந்த 2 ஃபிஷர்மேனும் இந்த லேக்கில் வந்துட்டு வலையை போட்டு மீன் பிடிக்க போகிறாங்க, நம்ம எல்லாரையும் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அங்கத் விதாதா ஃபிஷ் வந்து சொல்லுது. எது சுன்கர் இதை கேட்டதுக்கப்புறம் சப் மச்லியாங் எல்லா ஃபிஷஸும் பயபீத் ரொம்ப பயத்தோட பூச்சினே லகி கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. अंगद विदाता ने कहा कि इस संकट से बचने का सबसे अच्छा उपाय यह है कि सवेरे होने से पहले हम सब एक सरोवर छोड़कर पास के दूसरे सरोवर में चले गए. ஸோ இப்போ அங்கத் விதாத்தா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்லேருந்து சங்கட்லேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னா ஒரு உபாய் ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, குட் ஐடியா ஒன்று இருக்குது. என்னென்னா மார்னிங்க்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு மார்னிங்க்கு முன்னாடியே இந்த லேக்கில் இருந்து வெளில போயிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு லேக்குக்கு வந்து நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த அங்கத் விதாத்தான்ற ஃபிஷ் வந்து ஐடியா கொடுக்குது. इस पर प्रत्युत पन्नमती ने कहा कि मैं तो यही रहूंगी और यदि मछुआरे आएंगे तो उस समय की प्रतिष्ठा देकर कुछ उपाय ढूंढने लगी. ஸோ பிரத்யுத் பன்னமதி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் வந்து இருப்பேன், அந்த மச்சுவாரே வந்தாங்கன்னா அந்த டைமுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஐடியாவை வந்து கண்டுபிடிச்சிப்பேன், ஒரு ஐடியா வந்து ஃபைன் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பிரத்யுத் பன்னமதி வந்து சொல்லுது. எத் பவிஷ்யம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆலஷி தீ அது வந்து ரொம்ப லேசியாக வந்து இருக்குது. வகு ககனே லகி கி மே தோ அப்னி இஸ் புரானே நிவாஷ் ஸ்தான் கோ சோடுக்கர் கஹி நகி ஜாவுங்கி. அது ரொம்ப ரொம்ப லேசியாக வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் வந்து வசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது மாதிரி நடக்கட்டும், நான் இங்கே தான் வந்து இருப்பேன், நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எத் பவிஷ்யம் வந்து சொல்லுது. वाक्य में जो लिखा होगा वही होगा, मुझे कुछ करने की आवश्यकता नहीं है. ஸோ நான் வந்து எங்கேயும் போகணுன்ற அவசியமும் வந்து கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன். यदि वाक्य में बचना लिखा होगा तो हम सब बच की जाऊंगी. என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுவே வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த எத் பவிஷ்யம் வந்து சொல்லுது. ஹோ சக்தா ஹே மச்சுவாரே ஆயகி நகி, அப்படி வந்து அந்த நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷர்மேன் வந்து வராமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த எத் பவிஷ்யா சொல்லுது. इसके पश्चात अंगद विदाता और बहुत सी मछलियाँ घर छोड़कर पास के दूसरे सरोवर में चली गई. ஸோ அங்கத் விதாதாவும் அது கூட அக்செப்ட் பண்ணுற சில ஃபிஷஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த லேக்கை விட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருந்த இன்னொரு லேக்குக்கு வந்து போகிறாங்க. பிரத்யுத் பன்னமதியும் எத் பவிஷ்யாவும் அவங்களோட இருக்க சில ஃபிஷ்ஷஸ் அவங்களுடைய கேரக்டருக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்க சில ஃபிஷ்ஷஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அந்த நைட் ஃபுல்லாக வந்து அங்கேயே வந்து இருக்காங்க, எங்கேயும் வந்து போகல. जब सवेरे हुआ तो सरोवर की मछलियाँ मना रही थी कि கதாச்சித் மச்சுவாரே நகி ஆயேகி. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மச்லியாங்க அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மச்சுவாரே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து இருக்காங்க. பரந்துனா வந்து சடனாக வந்துட்டு थोड़ी देर में मछुआरे की ध्वनियाँ सुनाई पड़ी और उन्होंने आकर जाल डाल दिया और सभी मछलियों को पकड़ लिया. ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு மச்சுவாரே 2 பேரும் ஃபிஷர்மேன் 2 பேரும் வர சவுண்டு வந்து கேட்குது, துவனியாங்கன்னா சவுண்ட் வந்துட்டு கேட்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜால் டால் தியா அந்த வலையை வந்து வீசிட்டு இருக்க எல்லா ஃபிஷஸையும் வந்து கேட்ச் பண்ணுறாங்க. பிரத்யுத் பன்னமதி எத் பவிஷ்ய பி ஜால் மே ஃபன்ஸ் கயி. இதில் பிரத்யுத் பன்னமதியும் எத் பவிஷ்யம் கூட அந்த வலையில் வந்து ஃபன்ஸ் கயின்னா ட்ராப் ஆகிட்டாங்க, வலையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. मछुआरे बड़े प्रसन्न थे कि इतनी स्वस्थ और बड़ी बड़ी मछलियाँ उन्होंने पकड़ ली है. ஸோ அந்த 2 ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியோட படி பிரசன்னா ரொம்ப ஹாப்பியோட
இவ்வளோ வந்து ஹெல்த்தியான பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. अब प्रत्युत्पन्नमति अपने बचने का उपाय बड़ी तीव्रता से सोचने लगी और उसे तुरंत सूझा गया कि क्या करना चाहिए. அந்த பிரத்யுத்பன்னமதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்தாகணும், தீர்வுதா ஒரு முடிவை வந்து எடுத்தாகணும். அதுக்காக அந்த என்ன பண்ணுதுன்னா सडना வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்குது. मछुआरे के बात सींच से वह समझ गई कि उन्होंने स्वस्थ और जीवित मछलियां की चाहिए. ஸோ அவங்களுடைய மச்சுவாரி அந்த ஃபிஷர்மேனுடைய பேச்சிலேருந்து அதுக்கு என்ன புரிய வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்வஸ்த் ரொம்ப ஹெல்த்தியான ஜீவித் மச்சிலியாங் உயிரோடு இருக்க மீன்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுலேருந்து அந்த प्रत्युत्पन्नमति வந்து புரிஞ்சுக்குது. उन्होंने उसी क्षण अपना शरीर सिकोड़ लिया और आंख बंद करने निर्जीवन सी बनकर पट गई. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பாடியை வந்து ரொம்ப ஷிங்க் பண்ணிக்குது. ஷரீர் ஷிக்கோடு அது ரொம்ப பாடியை வந்து ஷிங்க் பண்ணிவிட்டு கண்ணை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நிர்ஜீவித் செத்து போன மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிக்குது. मछुआरे मछलियों को संभालने लगी तो देखा कि ये मरी हुई मछली है. ஸோ அந்த ஃபிஷர்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த வலையிலேருந்து எடுக்கும் போது என்ன அதை பார்த்தவொன்னே என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்துட்டு ஒரு மரி ஹுயி டெட்டான ஃபிஷ்ஷுன்னு சொல்லி நினச்சிட்டு उन्होंने तुरंत प्रत्युत्पन्नमति को जाल से निकालकर सरोवर में फेंक दिया और अपनी प्रत्युत्पन्न बुद्धि के कारण उसकी जान बच गई. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரத்யுத்பன்னமதி வந்து அந்த ஜால் வலையிலேருந்து எடுக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து செத்து போன மீனுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சரோவர்லேயே வந்து ஏரியிலே வந்து திரும்ப ஃபேக் தியா தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஸோ அதோடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரத்யுத்பன்ன அந்த ஷார்ப்பான மைண்டுனால என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய உயிர் வந்து தப்பிச்சிடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பர் யத் பவிஷ்ய கி ஜான் நஹி பச் सकी और मछुआरे उसे और उसकी साथ मछलियों को लेकर चलते बने. ஸோ அந்த எத் பவிஷ்யம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு தப்பிக்க முடியல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷஸோடு சேர்ந்து அந்த மச்சுவாரை கூடவே அந்த மீனவர் கூடவே வந்து கொண்டு போயிடுறாங்க. மற்ற ஃபிஷ்ஷஸோட சேர்த்து அந்த எத் பவிஷ்யமும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீனவர்கள் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலதி தேவி. இது வந்து பஞ்சதந்திர கதைகள்லேருந்து எடுத்த ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருக்கணும். இல்லைனா அந்த டைம்லையாவது நம்ம என்ன பண்ணோம் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். என்ன நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான டைமில் வந்து படிக்காமல் முன்னாடி என்னென்னக்கு எடுக்கிற லெசன் இன்றைக்கி ஒரு லெசன் எடுக்கிறாங்கன்னா அதை இன்றைக்கே வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம்னா எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு படிச்சுக்கலாம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தால் நமக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக வந்து இருக்கும். இந்த எத் பவிஷ்யம் மாதிரி கடைசியாக மாட்டிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.